பாருங்கள், நம்ம வந்து தக்காளி பிரியாணி செய்ய போகிறோம். காய்கறி ரைஸ், வெஜ் ரைஸ் மாதிரி தக்காளி பிரியாணிங்க. அது வந்து எப்படின்னா, நல்லா வந்து குக்கரை வந்து ஹீட் பண்ணிக்க போகிறோம். ஹீட் பண்ணி நான் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் காமிக்கிறேன். அதாவது குக்கர் நல்லா ஹீட் பண்ணி நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். ப்ளஸ் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயிலும் சேர்த்துக்கலாம், நெய்யும் சேர்த்துக்கலாம். ரெண்டும் சேர்த்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பிரியாணி தாளிப்பு, மராட்டி மொக்கு, 2 ஏலக்காய், அன்னாச்சி பூ, கல்பாசி, ஸ்டார் அனைஸ், சோம்பு, 1 பிரிஞ்சி இலை, அப்புறம் பட்டை, அப்புறம் 1 கிராம்பு, அப்புறம் ரோஜாப்பூ இதழ், இந்த மாதிரி எல்லாம் ரோஜாப்பூ எல்லாம் வந்து சேர்த்துக்க போகிறோம். இது வந்து பிரியாணி தாளிப்புன்னு கேட்டால் நீங்கள் கடையில் கொடுப்பாங்க செட்டாக. அதில் வந்து கசகசா மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனைஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்தா காரமாக இருக்கும். இதில் வந்து நான் காரமே இல்லாமல் வெறும் இன்ஸ்டன்ட் பிரியாணி மிக்ஸ் வச்சு நான் வந்து தக்காளி பிரியாணி செய்ய போகிறேன். இது வந்து தாளிப்புக்கான பொருள்: நெய், ஆயில், தாளிப்பு பொருள், ப்ளஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், 3 ஆனியன், பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறேன். 10 தக்காளி பக்கத்தை கட் பண்ணி வச்சுக்கிறேன். 3 டம்ளர் அரிசி. அது வந்து அரிசிக்கு தேவையான 6 டம்ளர் தண்ணி. நான் 1 டம்ளர் சேர்த்து 7 டம்ளராக வச்சுக்கிறேன் தண்ணி. அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டன்ட் பிரியாணி மிக்ஸ். நான் வந்து மது இன்ஸ்டன்ட் பிரியாணி மிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இதுலேயே உப்பு எல்லாமே இருக்குங்க. அதனால் நான் வந்து இந்த பச்சை மிளகா, வரமிளகா, அப்புறம் மிளகாத்தூள் வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து இது சேர்த்துக்கிறேன் அப்படின்னால உப்பு வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கணும். இதுலேயே வந்து எல்லாமே இருக்குங்க. அதனால் இதுலேயே உப்பு எல்லாமே இருக்கிறதுனால நம்ம வந்து காரத்துக்கு மட்டும் மிளகாத்தூள் அந்த மாதிரி சேர்த்துட்ட போதும். இல்லை மிளகாய் பச்சை மிளகாய் சேர்த்துட்டா போதும். நான் வந்து காரம் வந்து சேர்த்திக்காமல் நான் வந்து கிட்ஸு சாப்பிட்ற மாதிரி நான் செய்ய போகிறேன். இதில் வந்து சுத்தமாக காரம் இல்லைங்க. ஒரே 1 கிராம்பு தான் காரத்துக்கு பிரியாணி தாளிப்பு கூட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு வந்து பிடிச்ச மாதிரி நெய் சேர்த்திக்க போகிறேன். அதுக்கப்புறம் 3 டம்ளர் ரைஸ், வெறும் வெங்காயம், தக்காளி, அப்புறம் இந்த இன்ஸ்டன்ட் பிரியாணி மிக்ஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஜீரணத்துக்காக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். நான் ரெடிமேட் மிக்ஸ் வாங்கினாலும் சரி, இல்லை வீட்லேயே இஞ்சி பூண்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணாலும் சரி. அதேமாதிரி பிரியாணி தாளிப்புன்னு செட்டாக கட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. அரிசிக்கு தேவையான தண்ணி. இது இல்லை, பிரியாணி மிக்ஸ் இல்லை, இந்த மாதிரி பிரியாணி மிக்ஸே வாங்கணும் இல்லை, நீங்கள் வந்து பிரியாணி மசாலா சத்தி தான் நான் யூஸ் பண்ணுவேன். சத்தி பிரியாணி மசாலா கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி பிரியாணி மிக்ஸ் இல்லைனாலும் இதெல்லாம் போட்டு வணக்கிட்டு கடைசியில் நீங்கள் பிரியாணி பொடி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அரிசி வச்சிங்கன்னா, உப்பு தேவையான அளவு சேர்த்திங்க அப்படின்னா தக்காளி பிரியாணி ரெடி. இது இல்லை அப்படின்னா நீங்கள் பிரியாணி மிக்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் பிரியாணி மிக்ஸ் வந்து நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே, நான்வெஜ்ஜு, வெஜிடேரியன் எல்லாத்துக்குமே, காளான்லேருந்து எல்லாத்துக்கும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தக்காளி சாப்பாடு செய்கிறதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன். எப்படின்னு பார்த்துக்கலாம் வாங்க. இப்படி செய்ய போகலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். இதில் வந்து தேவையான அளவு வந்து நெய் ஊற்றிக்கலாம். அடிக்கிற வெயிலில் நெய் டப்பாவில் இருக்கிற நெய் வந்து நல்லா உருகி இருக்குதுங்க. நார்மலாக வந்து கூலிங்கான டைமில் வந்து நெய் வந்து ஸ்பூனில் எடுத்து போடுற மாதிரி தான் இருக்கும். இப்போ அடிக்கிற வெயிலில் சம்மர் டைம்ங்கிறனால நெய் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. ஸ்பூனே வேண்டியதில் எடுத்து கவுத்துனா அப்படியே வருதுங்க. அதேமாரி இந்த நெய் கூட நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்க போகிறோம். நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் தான். தேவையான எண்ணெய் கொஞ்சம் உண்டுன்னு வணங்குற அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஊற்றிட்டு உடனே வந்து தாளிப்பு சேர்த்துறாதீங்க. அந்த நெய் ஸ்மெல் வந்து நல்லா போகணும். பச்சை வாசம், நெய்யோட ஸ்மெல் வந்து நல்லா வந்து மெல்ட் ஆகி நெய் வாசம் வந்து போகணும். நல்லா வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நீங்கள் போட போகிறீங்க. இது கூட பட்டை வேறு சேர்த்திக்கலாங்க. சின்ன துண்டு பட்டை இங்கே வந்து மாதிரி சேர்த்துக்கலாம். போதுங்க. நறுமணத்துக்காக
எண்ணெய் நல்லா ஃபுல் மோடில் வச்சுருக்குறேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை வந்து அப்படியே கொட்டிடுறோம். நல்லா பொரியுது பார்த்திங்களா? நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வெங்காயத்தை அப்படியே போட்டுருங்க. வெங்காயத்தை போட்டு வணக்குறீங்க. இன்னும் நல்லா காஞ்சதுனால லைட்டாக இதை வச்சுங்க. அவ்வளோதான். இது கலர்னிங் அப்படின்னா அந்த போக ஓவர் ஹீட்டெல்லாம் வெளியே போயிடும். நல்லா வந்து வெங்காயத்தை வந்து நல்லா வெங்காயம் அரை வேக்காடு வதங்குங்க. நெய் ஊற்றினாதான் நார்மலாகவே எந்த சாப்பாடாக இருந்தாலும் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறீங்க, இல்லை சமைக்க தெரியாதவங்களா இருந்தால் எந்த சாப்பாடாக இருந்தாலும் ஆயில் கூட நெய் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் தப்பாகவே செஞ்சாலும் நெய் சேர்த்துக்கிறதுனால அதோட காரமே அதிகமாக சேர்த்துக்காது. நெய் சேர்த்துக்கிறதுனால இந்த சாப்பாடு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். சமைக்க தெரியாதவங்க எடுத்தோன்னே நல்ல பேர் வாங்கலாம். நெய் சேர்த்திக்கிறதுனால அதோட மனம், சுவை எல்லாமே வந்து சாப்பாட்டில் இறங்கும். காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டா கூட நீங்கள் சேர்த்திக்கிற நெய்னால் நல்ல சுவை கொடுக்கும் சாப்பாட்டுக்கு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் சமைக்கிறீங்களா இருந்தால் நெய் சேர்த்து பாருங்கள். நார்மல் ஆயில் தான் எல்லா சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா வந்து ஆயில் ஹீட் பண்ணிங்க அப்படின்னா அந்த நெய் ஸ்மெல் இருக்காது. கடைசியில் நெய் சேர்த்திங்களா அப்படின்னு டவுட் ஆயிரும். அந்த மாதிரி நெய் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா எண்ணெய் காய விட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு பொருளெல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா அந்த நெய் ஸ்மெல் இருக்காது. பட் நெய் சேர்த்தனால டேஸ்ட்டு மட்டும் இருக்கும். ஃபஸ்ட் டைம் சமைக்கிறவங்களா இருக்கட்டும், ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறவங்க யாராக இருக்கட்டும், நெய் சேர்த்து பாருங்கள். டேஸ்ட்டு நார்மல் ரைஸ்க்கே சூப்பராக இருக்கும். இது மாதிரி அரை வேக்காடு வந்ததுக்கப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்த்துக்க போகிறோம். இது மாதிரி சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துனா அதுவும் நல்லா தான் இருக்கும். நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணங்கிக்கோங்க. வதக்கிக்கோங்க. பச்சை வாசம் வந்து நல்லா போயிடுங்க. நல்லா வதக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. அது கொஞ்சம் ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தக்காளி போட்டுக்கோங்க. தேவையான அளவு தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் காரமே சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுறேங்க அப்படின்னா, நான் வந்து ரொம்ப நேரம் வந்து இதை வந்து காமிக்கிறனால வீடியோ அப்லோட் ஆக லேட் ஆகுது. அதனால் நான் வந்து இன்னொரு வீடியோவாக கட் பண்ணி நான் போடுறேங்க. இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் இன்னொரு வீடியோ எடுக்க போகிறேன்.